Hello everyone, I'm Shifras. நீங்க பார்த்துருக்கிறது SL Geek Tamil. இன்னைக்கு வீடியோவில் Greentel X2 ஓட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸோட ஒரு லோ பட்ஜெட் ஃபோன் நீங்கள் வாங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதுவரை எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பெல் சிம்பிள் கேட்டால் அந்த ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Greentel X2 ஓட பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் சென்டரில் ஃபோனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. மேலே 4G LTEன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு X2ன்னு சொல்லி அதோட மாடலை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். பாக்ஸில் கொடுத்துருக்கிற இமேஜை பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோனோட டிசைன் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் ஃபோனோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Greentelோட லோகோவை பார்த்துக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி X2ன்னு சொல்லி அதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4G LTEன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைடை பார்த்தீங்கன்னா Greentel X2ன்னு சொல்லி மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 2GB RAM 16GB ROMனு சொல்லி இதோட ROM ரேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 MP பேக் கேமரா அண்ட் 5 MP கேமரா வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4G LTEன்னு திரும்பவும் இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாட்கோ 1.3 GHz ப்ரொசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து 5 inches IPS டிஸ்பிளே கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் வைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போது நாங்கள் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் பேக்கில் உங்களோட Greentel X2 மொபைல் ஃபோனை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போது நான் அந்த பேக்கை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு மொபைலில் காட்டுறேன். இதோட டிசைனை பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக வந்து இந்த மொபைலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட மேலே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதில் 4G LTEன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் 2GB RAM 16GB மெமரி 3000 mAh பேட்டரி 5 MP 8 MP கேமரா இருக்கிறதா இந்த ஸ்டிக்கர்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைலை வந்து ஒரு பேக் கவரோடு சேர்த்து தான் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ பேக் கவர் கூடவே வந்து இந்த மொபைலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் கவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கேஸ் வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவும் சாஃப்டாக மாதிரி ஒரு நல்ல ஃபீலை வந்து கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை வந்து ஆரஞ்ச் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எந்த மொபைல்லையும் வந்து இயர்ஃபோன் இருக்காது. பட் நீங்கள் இந்த Greentel X2 வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோனில் அவங்களுக்கு ஆன்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கால் ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு மியூசிக் ப்ளே பண்ணும்போது நீங்கள் இப்போ அதை ப்ளே பண்ணுறதுக்கு அண்ட் போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கூடவே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலங்களில் எப்படி நாங்கள் J7 J2 சாம்சங்கோட ஃபோன்ஸை பார்த்தோமோ அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் எப்படி பேட்ரி கொடுத்தாங்களோ அது மாதிரி பேட்டரியை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொடுத்துருக்காங்க, சீல் பேட்டரி கிடையாது. அடுத்ததாக பாக்ஸில் உங்களுக்கு பேப்பர் வேக்ஸை பார்த்துக்கொள்ள முடியும். இந்த பேப்பர் வேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் அவங்களுக்கு ஃபேஸ் லாக்கை எந்த டைரெக்ஷனில் வச்சு ஓப்பன் ஆகும் என்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா யூசர் கைட் அண்ட் அதே மாதிரி வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் கைட் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்டி கார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 year வாரண்டி இந்த மொபைலுக்கு வந்து கொடுக்குறாங்க. பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தா இப்போ ஃபோனோட பில்ட் குவாலிட்டி அண்ட் அதே மாதிரி டிசைனை பார்க்கலாம். ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும், நல்ல க்ரிப்பாக இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேமரா பார்த்துக்கொள்ள முடியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணதன் பின்னால் அவங்களுக்கு இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்துக்கொள்ள முடியும். 5 inches டிஸ்பிளே வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கீ அண்ட் வால்யூம் ரோக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்செட் ஜெக் அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் போர்ட் ரெண்டையுமே இந்த மொபைலோட மேல் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழ் சைடில் ஒரு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைக்ரோஃபோனை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ ஃபோனோட பேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணி பேட்டரியை இன்சர்ட் பண்ணி இதை ஆன் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.
கேஸை ரிமூவ் பண்ணதன் பின்னால் ரைட் சைடில் உங்களுக்கு சிம் 1 இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதுக்கு மேலே உங்களுக்கு சிப் அதாவது மெமரி கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கேமராக்கு கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிம் 2வை இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் கேமரா செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்டரியை நான் இப்போ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது ஃபோனை ஒன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் ஒன் ஆகும் வரையில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4G ஃபோன். இதுக்கு ப்ளூடூத் 4.0 வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இதோட டிமென்ஷன் அண்ட் வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 144 × 72.6 × 11.2 மில்லிமீட்டர் வந்து திக்னஸ் வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு IPS டிஸ்பிளே. இதோட ரேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB ரேம், அதே மாதிரி 16GB மெமரி இந்த மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 64GB வரையிலையும் இதுக்கு வந்து மைக்ரோ SD கார்டு வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். 2 சிம் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மைக்ரோ சிம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட ப்ரொசஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெக்ட்ரம் SC9832E குவாட்கோ 1.4 MHz ARM நியோன் ப்ரொசஸர் வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரையில் 8 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. டச் ஃபோக்கஸ், OIS, LED ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன் போன்ற ஃபீச்சர்ஸோட ஆட்டோ HDR பேனோரமா HD வீடியோன்னு சொல்கிற மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபேஸ் டிடெக்ஷன், டச் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிற ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து கேப்சர் பண்ணி பார்த்தேன். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்மால் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவும் சூட்டபுளாக இருக்கும். Greentel X2ஓட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அதே மாதிரி பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பேஸ் மேல் கேட்டால் அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.